சிலி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லோரும் விளாடுறது தான் கிரிக்கெட். அந்த கிரிக்கெட்லேயே நம்ம வினோதமாக விளாட போகிறோம். இந்த டீம் பேர் தான் வினோதம். கிரிக்கெட் வந்து நாங்கள் ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளாட போகிறோம். சரி, அந்த கிரிக்கெட்டோட எங்கள் டீம் பேர் சொல்லிடுறோம். நான் சிஎஸ்கே, மிச்சம் கொஞ்சம் பேர் சிஎஸ்கே இருக்காங்க. எம்ஐ வெர்சஸ் எம்ஐ இதுதான் விளாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீம் வானம், பூமி, சந்திரன், மந்திரன், சூரியன், என் பேரு சாயித், கேமராமேன் பண்ண கேமராமேன் எல்லாரும் பார்த்துக்கோங்க. ஆதி அஜிமன். சரி, நம்ம எல்லாம் பாட்டு பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. பாட்டில் எல்லாரும் ப்ரோ பிளேயர் வந்து டீம் ஏ தனித்தனி எடுத்து இவங்க அப்புறம் டீம் ஏ, இவங்க தான் டீம் பி. நாங்க கேப்டன். நாலு பேர் நாங்க டீம் பி. இரிரின் ஆன் பண்ணல. வாங்க கொஞ்சம் தண்ணி அடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஹெட்ஸ், அவங்களுக்கு டைல்ஸ். என்ன நடக்குது? அவங்க தான் டீம் ஏ தான் இப்ப பவுல் பண்ண போறாங்க. இங்க பாருங்க, ரெடியா இருக்காங்க கெவின் ப்ரோ. டீம் பி தான் இப்ப வந்து பேட்டிங் பண்ண போறாங்க गाइस. இங்க பாருங்க, இஜஸ் அண்ணனும் ரெடியா இருக்காங்க. முதல் ஓவர் பவுலிங் தான் பாத்தீங்கன்னா பாஸ்கெட்பால் நிக்கறல. இவர்தான் முதல் ஓவர் பால். ரூல்ஸ், ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்னன்னா, யாராவது 3 பால் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அவுட். செகண்ட் ரூல்ஸ் என்னன்னா, கேட்ச் 1 பிச் கேட்ச் 1 ஹேண்ட் கிடையாது. த்ரூவா கேட்ச் பிடிச்சா அவுட். அவ்வளோதாங்க ரூல்ஸ். இதில் ஸ்டெம்ப் எதுவுமே கிடையாது. இன்னொரு ரூல்ஸ் இருக்குது. அது வந்து 4 மட்டும் தான் உண்டு. பேட்டில் போட்டால் ஒரு ரன், ஏன்னா ஸ்டெம்பு கிடையாதுனால. அந்த ஒரு லைன் இருக்கா, அதை தானா 4. அது பேட்டில் போட்டால் ஒரு ரன்னு. 6 கிடையாது கைஸ். ஆமாம். இப்போ நம்ம விளாட போகிறது பார்த்தீங்கன்னா 6 ஓவர் மேட்ச். இப்போ இவர் தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போட போகிறாரு. சரி, பார்க்கலாம். இப்போ வந்து ரன் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, பேட்ஸ்மேன் பேட்டில் பட்டா ஒரு ரன்னு, அப்புறம் இந்த 3 இது ஒன்று இருக்கா, இதை தாண்டியே வந்துட்டா 2 ரன்னு, அப்புறம் இந்த இன்னொரு 3 இதை தாண்டியே வந்தால் 4 ரன்னு. 6 கிடையாது. இதாங்க ரன்ஸ் ரூல்ஸ். இதான் கைஸ் எங்களோட ஸ்டம்பர் பால். நல்லா ஹார்டா இருக்கும். இப்போ போடுறாரு ட்ரைல்ஸ். சரி, இப்போ இன்னொரு ரூல்ஸ் வேற வந்திருக்கு. வைடுக்கு வேற ரன் உண்டா. பால் நம்பர் 3 ஓவர் 1 2. ஒன் பால் மிஸ் கைஸ். பார்க்கலாம். வைடா கைஸ், அப்படின்னா ஒரு ரன் அவங்களுக்கு. பால் நம்பர் இது 3 4 3 கைஸ். 2 பால் மிஸ் கைஸ். 1 பால் மிஸ் ஆயிருக்கு. இப்போ பால் நம்பர் 4 வைடு கைஸ். 2 ரன் எடுத்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், பால் கரெக்டாக மூஞ்சில் வந்து அடிச்சிட்டு, இப்போ நான் கரெக்டாக ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி, வீடியோ எடுக்கலாம். டிப்பு 4 அடிச்சிருக்காரு கைஸ். 5 இல்ல 6 ரன்ஸ் எடுத்திருக்காரு. வைடு இதெல்லாம் சேர்த்து பார்த்தா இது பேட்ல ஏறப்பட்டிருக்கு. இப்படி பார்த்தா ஒரு 8 ரன் கிட்ட வருது. 8 ரன் கிட்ட வந்திருக்கு கைஸ். இந்த ஓவர் பாலிங் பண்ணும்போது சாலோன் இதான் முத பால். ஓவர் 2 வீட்டுல கதவுல அடிச்சு அவுட் ஆயிட்டாரு கைஸ். அவுட் கைஸ். இங்க பாருங்க, செகண்ட் பேட்டிங் அதோட இழுத்தடிச்சா அவுட். 8 ரன் எடுத்துட்டு அவுட் ஆயிட்டாரு. இல்ல 9 ரன் பேட்ல பட்டு தான அடிச்சது. 9 ரன் எடுத்துட்டு அவுட் ஆயிட்டாரு கைஸ். गाइस फर्स्ट பாலே ஒரு விக்கெட் எடுத்துட்டேன். அடுத்து வாங்க பார்க்கலாம். 8 ரன்ல அவுட் ஆயிட்டாங்க. புது பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா ஆதி
தான். சரி இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து ஆதியோட பேட்டிங் கைஸ். இப்போ ஸ்டாலின் ப்ரோ தான் பால் போடுறாரு. டிப் இல்ல, ஒன் பால் மிஸ் ஆயிருக்கு. பாருங்க கைஸ், வைடு கைஸ். இப்போ 9 ரன் எடுத்திருக்காரு. வைடு போய் ரன் வருது பாதி. இது செகண்ட் பால் ரீபால் கைஸ். கரெக்ட் தான், நீ அடிக்கவே இல்ல. சரி மிஸ் ஆயிருக்கு. குடிக்கிறதுக்கு ஓடுறான் பால். 2 பால் மிஸ் பண்ணிருக்காரு. இப்போ நம்ம ஆதி பார்க்கலாம் கைஸ். டிப்பு ஆனா டிப்பு நீயே சொல்ற கிரிக்கெட் அவங்க சொல்லணும். டிப்பு நீ அது டிப். 4th பால் கைஸ். வைடு கைஸ். 11 ரன் எடுத்திருக்காங்க டீம். வைடு தான் அவன் 12 ரன் எடுத்திருக்காரு கைஸ் ஆதி. 4th பால் கைஸ் ரீபால். அடில வைடு மேல வைடா போயிட்டு இருக்கு கைஸ். 13 ரன்ஸ் எடுத்திருக்காரு. 4 பால் ரீபாலாவே ஆயிட்டு இருக்கு. அடிய போறேன் மாப்ள அடிய போறியா 2 ரன்ஸ் எடுத்திருக்காரு கைஸ். இப்போ 13 + 2 15 ரன்ஸ். வெரி வரும். சரி இப்போ 5th பால். லா பால் கைஸ். லா பால். அட நமக்கு ஒரு பேர் கரெக்டாம்ல. அடிய போடுடா. அவுட் கைஸ். ஹைட் அடிச்சு போடு. வீடியோல போனா அவுட் போடு. சரி 4 எடுத்திருக்காரு. கடைசி நேரத்துல 4. 19 ரன்ஸ் எடுத்திருக்காரு. 19 ரன்ஸ் எடுத்திருக்காரு. சரி இப்போ அடுத்த ஓவர் பாத்தீங்கன்னா கெவின் ப்ரோ தான் போட போறாரு. சரி பார்க்கலாம். 3rd ஓவர் ஃபர்ஸ்ட் பால். 3rd ஓவர் ஃபர்ஸ்ட் பால். கரெக்ட் பால் விட்டுட்டாரு. 1 பால் மிஸ். 3rd ஓவர் செகண்ட் பால் கைஸ். ஓங்கி அடிச்சாரு. சரி கைஸ் இப்போ 3rd ஓவர் 3rd பால். இப்போ யாசின் தான் வந்திருக்காரு பேட்ஸ்மேனா. சரி இங்க பார்க்கலாம். வைடு கைஸ். Fourth ball guys. இது எத்தனாவது பால்? 4th பால் போட போறோம் guys. 4th guys. அடிச்சிருக்காமல யாசின். நல்ல பால்ல. 5th பால். அவுட் गाइस. அப்படியே திருப்பிய பேட் இது கரெக்ட்டா அவுட் ஆயிட்டாரு. ஹேண்ட் பால் தெரியுமா இங்க கிட்டி அப்படி வேற இன்னும் ஆவல. டீம் ஏ வந்து பாத்தீங்கன்னா 22 ரன்ஸ் எடுத்தா ஜெயிச்சிரலாம். சரி பார்க்கலாம். இப்போ வந்து டீம் பி வந்து வைப் அவுட் ஆயிட்டு. சரி பார்க்கலாம். ஆயிதா பவுலிங் போட போறாரு. 2 விக்கெட் எடுத்திருக்காரு गाइस. இவரு மாசான விக்கெட்ஸ். சரி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஆதி போட போறாரு. பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா அஜ்மல் ரைட தட்டி விட்டுருக்காரு. அவுட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு அவுட் ஆனதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் ஒன்றும் சொல்லல. ஏதாவது டாபிக் போட்டவன் எப்படி போட்டிருக்கான்? போட்டவன் அவன் நூசு மாதிரி தான் போடுறான். அவன் என்ன செய்ய? நீங்க அடிச்சது அவன் அடிச்சது ஓன் தப்பு தானே? அடிச்சது ஏன் தப்பு தான். நூசு மாதிரி போட்டு அப்படித்தானே அடிக்க முடியும். சரி, இதோட கருத்து தான். இது வந்து செகண்ட் ஓவர். இது வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் 3rd பால். 2 போயிட்டு
டூ போஸ்ட் ஆகும் ஆமா போயிட்டு அவங்க காலை எங்க இருந்து கடத்தீங்க? காலை தட்டிங்க 4 அதையும் கால் பண்ணுங்க தாளம் பவுலர் செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் 8 ரன் வைட் 1 ரன் 9 ரன் 9 ரன் சும்மா தடுங்களே. எடுத்துறேன் 10 ரன் 10 wide 11 run wire இது அவுட் ஆகிட்டார் ஒயரில் பிடிச்சி விட்டு எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையும் இது இப்போ வந்து 11 ரன் இருக்குது இது வந்து 11 ரன் எத்தனை பால் லா பால் 1 11 12 பால் வந்திருக்கு தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் அங்கே 12 ரன் இருக்கு இது எப்படி போடுறான்னு பார்ப்போம் எப்படி ஸ்டைலாக போடுறாருல அவ்வளோதான் 13 ரன் செகண்ட் பால் 13 ரன் run third ball 15 run fourth ball 16 run fifth ball எத்தா வர்றாரு ஆனால் ரன் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கு 16 out மக்களே விக்கெட் out ஒன் பை சொன்னா கிடையாது எத்தனை 18 தானே ஐயோ சைக்கிள் ஆமா சைக்கிள் போடு விக்கெட் எடுக்குறோம் மார்க் பண்றோம் எத்தனை 20 அழகா விக்கெட் எடுத்தா இது அடிச்சான் அதான் இவனுக்கும் இப்படி போட்டிருக்கணும் தெரியுதா செத்துருப்பான் எனக்கு அதுக்கு மேல போட்டான் கிடி கிடி எப்படி போட்டா கரெக்டா வரும்போது தான் போட்டேன்